நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவரின் இரக்கம் நிறைந்த நாளில் நாம் அவர் திருமுன் நின்று கொண்டிருக்கிறோம். பவுலடியார் இன்று முதல் வாசகத்தில் நமக்கு அறிவுறுத்துவது நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் வைத்திருக்க வேண்டிய பொக்கிஷங்கள். இதை உணர்த்துகிற நல்ல ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான கிருபைகள் நமக்குள்ளே தங்கி கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய சாட்சியாக உயர்த்த மன்றாடி செபிப்போம். இன்று திருப்பாடல் 49 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக மத்தேயு நற்செய்தி 5:3 இருக்கிற இறைவசனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இந்த வார்த்தைகள் பொருளளவில் ஏழையர்களாக இருப்பவர்களை குறிப்பிடவில்லை, மாறாக ஏழையரின் உள்ளத்தோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பணம் படைத்தவர்களாக, பொருள் செல்வங்களால் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளம் ஏழையரின் உள்ளத்தோராய் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் விண்ணரசை பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆசீர்வாத கிருபை நமக்கும் கிடைக்க இறை வல்லமைக்குள் நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பல்வேறு நிலைகளில் நம்முடைய பேச்சும் நம்முடைய பெருமையை குறித்து, நம்முடைய செல்வத்தை குறித்து அமைந்து விடுகிறது. உண்மையாகவே ஆண்டவர்தான் என் செல்வம், இறை அரசும் கடவுளுடைய திருவுளமுமே என்னுடைய செல்வம் என்று உணர்கிறவர்கள் அதை குறித்து பறைசாற்றுவார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நாம் நமக்குள் நிலை பெற மன்றாடி செபிப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு
திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஆனால் நமக்காக இந்த ஈட்டுத்தொகையை செலுத்தியவர் நம் ஆண்டவராகிய கடவுள். பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். அவர் நம்மை சாகாத உயர்ந்த நிலைக்கு உயர்த்த தன்னை சாவுக்கு உட்படுத்தினவர். இந்த அற்புதமான தெய்வத்தை இந்த வேளையில் நன்றியோடு கூடிய இதயத்தோடு அவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை பாதுகாப்பதாக. இந்த உலகத்திலே செல்வங்களுக்கு மத்தியில் நாங்கள் சிதறுண்டு போகாதபடி, செல்வங்களுக்கு மத்தியில் எங்களுடைய ஆன்மா சிதைந்து போகாதபடி, உம்மையே செல்வமாக பெற்று மகிழ்ந்து வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.